वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, நாம் அனைவரும் உணர்ச்சி பிழம்பாக இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான தருணம் இது. சர்வேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கு நாம் எல்லோரும் ஆட்பட்டவர்கள் என்பதை நாம் உணரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை ஒரு பொருளாக்கி கொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு ஸ்லோகம் இதை முன்னிட்டுத்தான் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்கள் நமக்கு உபதேசிக்கப்பட்டன. பகவான் கிருஷ்ணன் பரம காருணிகனாக மர்த்தியாவதாரக்கல் மர்த்திய சிக்ஷணம் என்பதாக மனிதர்களை மனித பண்பில் ஆழ்த்துவதற்காகவே தன்னுடைய அவதாரம் என்பதை காண்பித்துக் கொண்டு ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவனுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள், ஆமாம், பகவானுக்கு எத்தனையோ விதமான தோல்விகள். ஏன்னா எல்லா ஜீவாத்மாவுக்கும் மோட்சம் கொடுக்கணும், எல்லாரையும் மோட்சத்தை கழிச்சிட்டு போகணும்னு ஒரு ஆசையோடு அவன் வரும்பொழுது, அப்படி யாருமே அவனுக்கு கிடைக்காத 1-2 பேர் மட்டும் கிடைச்சால் அவனுடையதான தோல்வி எப்படி இருக்கும்? ஆனால் கூட பெருமாள் தன்னுடைய எஃபர்ட்ஸ் போடுறதை விடுறதே கிடையாது. இத்தனை தடவை நான் இவாளுக்கு சொல்லி வைக்கிறேன், இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், இவ்வளவு நான் சொல்லி கொடுத்து கூட இவா சரியாக புரிஞ்சுக்க மாட்டேன்றான். அதுக்காக நான் விட்டுட முடியுமா? நான் திருப்பி திருப்பி அவதாரம் பண்ணதான் பண்ணுவேன். ஏன் பெருமாளே உனக்கு என்ன தள்ள எழுத்து? இவெல்லாம் ஒன்றுமே உன்னை ஃபாலோ பண்ணலையே, உன்னை சொல்கிறத புரிஞ்சுக்கலையே, உன்னுடைய மனோநிலைக்கு இவர்கள் தகுந்தாற் போலே வரவில்லையே.
இவர்களுடைய ஞானம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. நீ கொடுக்கக்கூடிய அனைத்து உபதேசங்களும் விடலுக்கு எரித்த நீர் போல ஆயிடுறதுன்னர். அதுக்கு பெருமாள் சொன்னார், அவள் அப்படி இருக்கேன்றதுக்கோசரம் நான் விட்டுட முடியுமா அவளை? நான் கொடுக்குற கண்டென்ட்டை நான் கொடுக்காமல் இருக்க முடியாது. நான் ரட்சிக்கிறதுன்றது பண்ணாமல் இருக்க முடியாது. அதுக்காக இந்த தடவை இல்லை அடுத்த தடவைன்னு ஒவ்வொரு அவதாரத்திலையும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். பார்த்து 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 சகல மனுஜனயன விஷயதாங்கதான்னு அனைவர் கண்களுக்கும் இலக்காகும்படியாக பெருமாள் அவதரித்து இப்பொழுது தானே தன் சொரூபமான அர்ஜுனனை உண்டாக்கி நரநாராயண அவதாரம். நரநாராயண அவதாரம் என்பதாக 2 விதமாக நராம்ச ஜுஷ்டேன தனஞ்சயேன என்று சுவாமி தேசிகன் யாதவாபியுதய மகாகாவியத்தில் காண்பித்தபடி ஒருத்தருக்கொருத்தர் எதிரே நின்று கொண்டு ஒருத்தர் உபதேஷ்டாவாகவும் ஒருத்தர் உபதேசிக்கப்படுபவராகவும் அந்த உபதேசத்தை பெறுபவராகவும் இருந்து கொண்டு உயர்ந்த இந்த கீதையினுடைய தத்துவார்த்தங்களை எல்லாம் உலகத்திற்கு வெளியிட்டலுடினான் பரமகாருணிகனான பார்த்த சாரதி. பகவத்கீதையை எத்தனை நாள் கேட்டோமோ கேட்கலையோ, நடுவில் விஷ் பண்ணலையோ, லேக்கிங்கில் வச்சுருக்கோமோ வச்சிருக்கலையோ, ஆனால் இந்த ஸ்லோகம் சரமஸ்லோகம்னா கிருஷ்ணன் உபதேசத்தில் கடைசியாக அருளியது. அதுக்கு பிறகு மேலே இந்த டெக்ஸ்ட் பற்றினதான சில கமெண்ட்ஸ் பெருமாள் கொடுக்குறான். அதனால் பெருமாளுடைய உபதேசத்தில் பிரதானமான விஷயமாக இது எடுத்தாளப்படும் காரணத்தினால இதற்கு சரமஸ்லோகம் என்பதாக பெயர். கீதையினுடைய கடைசியில் வந்திருக்கு. இது கீழே விரிவாகவும் சுருக்கமாகவும் சொன்ன கர்மயோக, ஞானயோக, பக்தி யோகங்கள் இது 3க்கும் பொதுவான ஒன்று உண்டு. அதற்கு பெயர் தான் சாத்விக தியாகம். அப்போ கீதையினுடைய முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படி கேட்டால் சாத்விக தியாகம். முதல் 6 அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்தை பெருமாள் மறுபடியும் அடுத்த 6 அத்தியாயத்தை பின்னாடி 13ஆவது அத்தியாயத்துலேருந்து சொல்கிறான். இந்த சாத்விக தியாகம்ன்றது முக்கியம். இந்த 18ஆவது அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலையும் 18ஆவது அத்தியாயத்துடைய நடுவிலும் கூட பெருமாள் சாத்விக தியாகத்துடைய பெருமையை சொன்னான். எதுவாக இருந்தாலும் நாம் கர்மாக்களை பண்ணினோம்னா அந்த கர்மாவை சாத்விக தியாகமாக பண்ணணும். எல்லாம் சொஸ்பை சொப்ரீத்தையே சுயமேவ காரயதி, சொஸ்பை சொப்ரீத்தையே சுயமேவ காரித்தவான் என்று அதை சொன்னான் பரமாத்மா. இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் சாத்விக தியாகத்துடைய சிறப்பை சொன்னவன், மறுபடியும் மத்தியத்தில் அதை சொன்னவன், இப்பொழுது முடிக்கும் பொழுதும் அதையே மேலும் சற்று விளக்கத்துடன் விவரணம் செய்து இந்த தியாகத்துடன் சாத்விக தியாகத்துடன் கர்மயோகம் முதலானவற்றை நாம் செய்தோமேனால் சமஸ்த விதமான பாபங்களிலிருந்தும் நாம் விடுபடலாம் என்கிறான். கிட்டத்தட்ட 17 அத்தியாயம் 18 அத்தியாயம் சொல்லியாயிடுத்து. 65 ஸ்லோகம் சொல்லியாயிடுத்து. 65ஆவது ஸ்லோகம் 64 65 2 ஸ்லோகங்களில் பக்தி யோகம் தான் பிரதானம்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் வெறும பக்தி யோகம்ன்றதுக்கோசரம் பண்ணக்கூடாது, சாத்விக தியாகம்னு பண்ணணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்ற 2ஆவது அத்தியாயத்தில் 47ஆவது ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பித்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் பகவத்கீதையை ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் நாம் பார்க்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணியிருக்கான். நடுவில் எத்தனை கேள்விகள், எத்தனை தடங்கல்கள், எத்தனை விதமான சந்தேகங்கள், எப்படியெல்லாம் அதற்கு சமாதானங்கள் அருளி செய்யப்பட்டு நடுநடுவில் இடைச்செருகல்களாக பல விஷயங்கள் அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் வெளில போயிட்டு திருப்பி மறுபடியும் உள்ளே வந்து திருப்பி அதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டு போன ஃப்ளோ விட்டு போகாமல், கண்டினியூட்டி விட்டு போகாமல், நாமெல்லாம் ஒன்று பேச வந்தோம்னா இன்னும் நடுவில் குறுக்க வந்தால் மறந்தே போய்டுறது. நமக்கு தலையை சொல்லிடுறோம், பேனாவை கடிக்கிறோம், மூக்க நோண்டுறோம், என்னமோ பண்ணுறோம். நம்ம சட்டையை நுனியை பொத்தானை போட்டு சுற்றுறோம். ஒரு சாதாரண விஷயத்தை பேசும்போதே 5 நிமிஷம் நம்ம பேசுறதுக்குள்ளே 6 விஷயம் நமக்கு மறந்து போய்டுறது. ஆனால் பெருமாள் அந்த விட்ட இடத்தை விடாமல், எக்ஸாம்பிளுக்கு 4ஆவது அத்தியாயம் எடுத்துக்கோங்க. 4ஆவது அத்தியாயத்தில் 3ஆவது அத்தியாயத்தினுடைய முடிவில் கர்மயோகத்தினுடைய மகாத்மியத்தை அருளி செய்கிற பொழுது 4ஆவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பெருமாள் நான் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யம் விவஸ்வான் வனவேப்ராக மனு இக்ஷ்வாகவே பிரவீத்து அவுட் ஆஃப் த கான்டெக்ட். அது கர்மயோகத்துடைய மகிமையை சொன்னேன். இப்போ 4ஆவது அத்தியாயத்தில் இதெல்லாம் நான் இவாளுக்கு சொன்னேன் இவாளுக்கு சொன்னேன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நீ யார் யாருக்கு காலக்ஷேபம் சொன்னேன்னு என்கிட்ட எப்படி லிஸ்ட் இருக்குது, யார் யாருக்கு காலக்ஷேபம் எப்படி சொன்ன நீ அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அது கேட்கணும் சுவாமி. இதுக்கு முன்னாடி காலக்ஷேபத்தில் என்ன நடந்தது, என்ன விஷயம் சொல்லப்பட்டது, அந்த விஷயமானது எப்படி உபயோகித்து கொள்ளப்பட்டது அப்படின்னு உடனே அபரம் பவதோ ஜென்ம கதம் ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமே எதத் விஜானிதாம். ஏன் சுவாமி அந்த சுவாமிக்கு 80 வயசு இருக்கும், உனக்கு 35 வயசு 40 வயசு தான் இருக்கும், நீர் எப்படி அவருக்கு காலக்ஷேபம் சொன்னீர் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாமோ இல்லையோ? கேட்கலாம், கேட்கணும்,
இல்லைப்பா அந்த சுவாமி என்கிட்ட இங்கே வாசிச்சார் அங்கே வாசிச்சார் அப்படி வாசிச்சார் அப்படி வாசிச்சார் இந்த ஊருக்கு போயிருந்தா அந்த ஊருக்கு போயிருந்தா அந்த சமயத்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது எல்லாரும் வந்து காலக்ஷேபம் பண்ணா அப்போ அந்த சுவாமியை வந்து காலக்ஷேப கோஷ்டியில் கலந்துட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமாள் அவதார ரகசியத்தை அருளிச்சு தான். அவதார ரகசியத்தை சொல்லிட்டு மறுபடியும் விட்ட இடத்துக்கு திருப்பி வந்தான் உள்ள. கர்மயோகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஞானபாகம் தான் முக்கியமானது என்று 4வது அத்தியாயத்தில் அது உபதேசம் பண்ணுறான். அதனால் கான்டெக்ஸ்ட்டை விட்டு வெளில போகிறது பெரிய விஷயம் இல்லை, மறுபடியும் விட்ட இடத்துக்கு திரும்பி வரணும். மற்ற ஸ்பிருதி ஞானம் அபோகனஞ்சான் என்னால் தான் சில பேருக்கு புத்தி வருது, புத்தி போகிறது எல்லாருக்குமே தான். ஆனால் சில பேருக்கு புத்தி போகிறது சில பேருக்கு இருக்குன்றதுக்கு தாத்பரியம் என்ன, கிருஷ்ணனுடைய கிருபை என்று பார்க்கிறோம். இப்பொழுது சாத்விக தியாகத்துடன் நாம் எந்த கர்மாக்களை செய்தாலும் அந்த கர்மாக்கள் நாம் பலனிலிருந்து விடுபடலாம் என்று அருளி செய்கிறான். இந்த ஸ்லோகத்திற்கு பகவத் ராமானுஜர் பலபடியாக அர்த்தங்கள் அருளி செய்திருக்கார். நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். முதல்ல மெயினாக 2 கான்டெக்ஸ்ட் பாஷைக்காரர் காண்பிக்கிறார். இந்த சரம ஸ்லோகத்துக்கு அபூர்வமான அர்த்தங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் சரமஸ்லோகாதிகாரா என்ற ரகசியத்திரை சாரத்தில் ஒரு ஃபுல் சாப்டர் கொடுக்குறார். ஒரு எக்ஸ்டென்சிவான கமெண்ட்ரி ஆன் சரம ஸ்லோகம். அங்கேயும் தேசிகன் ஒரு வார்த்தை சாதிக்கிறார். இங்கே முக்கியமான சில ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்கேன், மீதி எல்லாத்தையும் பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்திற்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிளனரி நோட்டான தாத்பரிய சந்திரிகையில் கண்டுகொள்வது என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரகசியத்ரயம் என்று திருமந்திரம்னா அஷ்டாட்சர மந்திரம். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் அஷ்டாட்சர மந்திரம். அப்புறம் துவயமந்திரம்னா சரணாகதி மந்திரம். பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தங்களில் நாம் சரணாகதி அடைவது என்பது சரணாகதி மந்திரம். 3வது சரமஸ்லோகம். இது 3 முக்கியம். கீதை முழுக்க காலக்ஷேமம் ஒருத்தன் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் அடப்பா உட்காரு இந்த சரமஸ்லோகாதிகாரத்தை உபன்யாசம் பண்ணுறேன், நன்னா கேட்டுக்கோ, இதை நன்னா கேட்டுட்டு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இப்போ என்டையர் பகவத்கீதையை முழுவதுமாக காலக்ஷேபம் பண்ணினதான ஒரு சௌபாகியம் சரமஸ்லோகம் 1 அர்த்த விவரணத்தை தெரிந்து கொண்டு அறிய போதுமானது. ஒரு ஃபுல் சாப்டர் சரமஸ்லோகாதிகாரா என்று சுவாமி தேசிகன் விவரணம் பண்ணுறார். அப்படின்னா தத்துவத்ரயம் ரகசியத்ரயம் நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் எல்லாரும் அதற்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பிள்ளலோகாச்சாரியார் முதலான மகான்கள்லாம் இதை பேசியிருக்காங்க. எல்லாரும் இந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்த விவரணங்களை காண்பிக்கிறான். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ வெயிட் அதில். இதுதான் முக்கியம். பெருமாளுடைய உபதேசம் இதான். சர்வதர்மான் பரித்யஜ்ய 2 விதமான அர்த்தங்களையும் நாம் பார்க்க போகிறோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. முதல்ல ஒரு பதவிபாகம் மட்டும் அப்படி பார்க்கலாம். சர்வதர்மான் நிவிருத்தி தர்மங்களாக சொன்ன கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களை பரித்யஜ்ய விட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக அர்த்தம் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு சந்தியானம் பண்ணுறது விட்டு சந்தியாவந்திர பத்ரமஸ்து போதே ஸ்நானாய துப்பியம் ஹே சந்தியாவந்தனமே உனக்கு க்ஷேமம், நீ அப்படியே சௌக்கியமாக இரு, ஸ்நானமே உனக்கு சௌக்கியம் அப்படியே ஒரு அப்படின்னு விட்டுட்டு வரக்கூடாது. சர்வதர்மான் நிவிருத்தி தர்மங்களாக சொன்ன, பிரவருத்தி தர்மம் என்றால் காமிய கர்மாக்களில் ஆசை கொண்டு பலனில் ஆசை கொண்டு செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு பிரவருத்தி தர்மங்கள் என்று பெயர். நிவிருத்தி தர்மங்கள் என்றால் சாத்விக தியாகத்துடன் செய்யக்கூடிய கர்மாக்கள் அர்த்தம். அப்போ கர்மாக்களை விட்டு விடுதல் என்றால் கர்மாக்களை செய்யாமல் விடுத்தல் என்பது பொருள் அல்ல. அந்த கர்மாக்களை பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்தல், சாத்விக தியாகத்துடன் செய்தல். சர்வதர்மான் பரித்யஜ்ய சாத்விக தியாக பரமாக விட்டுவிட்டு மாம் ஏகம் மாம், நானே கர்த்தா, நானே ஆராத்தியன், நானே பிராப்பியன், எல்லாம் நானே என்னும்படியாயிருக்கக்கூடிய என்னை தொட்டுக்காட்டின திருமேனி என்று பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுப்படியில் சாதிப்பார். நம்ம பார்த்தசாரதி பெருமாளை போய் சேவிச்சோன்னா, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், பிருந்தாரண்ய க்ஷேத்திரம், நாமெல்லாம் பார்த்தசாரதி பெருமாள் திருவடியில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். கீதைன்றது நமக்கு தான். ஏன்னா பார்த்தசாரதியினுடைய நேரடியான அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு சுவாமி. அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சுவாமி. அன்னைக்கு பெருமாள் அர்ஜுனனுக்கு சாட்சாத்தா இருந்து உபதேசம் பண்ணா, இன்னைக்கு அர்ச்சாவதாரத்தில் பார்த்தசாரதி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான், கீதாச்சாரியனா நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். அப்போ நமக்கு வராமல் கீதை யாருக்கு வரும்? நாம் அனுபவிக்காமல் யார் கீதை அனுபவிப்போம்? பார்த்தசாரதி திருவடிவாரத்தில் இருந்து கீதையை சொல்ல தெரியலன்னா அதை விட அவமானம் நமக்கு வேற என்ன இருக்குது? அப்போ கிருஷ்ணன் கிருப்பையை உணராது ஒரு பிறவியாக நாம் நம்முடைய பிறவியை வைத்திருக்கிறோம், இந்த பிறவியை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாக இருக்குது. பிருந்தாரண்ய நிவாசாய என்று பெருமாளை நாம் சேவிக்கிறோம். மேதினி பார நிர்காரம்
பார்த்தசாரதி மச்சுதம் பிரணமாமோ ரிஷிகேஷம் துர்லபம் சக்கரபாணினம். பகவத்கீதை உபன்யாசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சஞ்சயன் இப்படி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தான் என்று பாரத சாவித்திரியில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சொன்னானா சஞ்சயன் சொன்னானா அது ஒரு பெரிய டிஸ்பியூட். அது அப்புறம் பார்ப்போம், அந்த விசாரம்லாம் நம்ம அப்புறம் பண்ணலாம். ஒன்று பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிஸ்பியூட்டில் போய் உட்காந்துக்கிறோம் நம்ம. சர்வதர்மான் பரித்யஜ்ய ஏகம் மாம் சரணம் பிரஜ. இப்போ என்ன பண்ணணும்? பிராப்பியனும் ஆராத்தியனும் கர்த்தாவும் இப்படி அனைத்துமாய் இருக்கக்கூடியதான என்னை சரணம். சரணம்னா இந்த இடத்துல அடைக்கலம், உபாயமாக பற்று. உபாயம் அருள்வரதர் நிலையிலக்கில் அம்பியன நான் அமிழ்ந்தேன், அவர் தான் உபாயம். சரணம்ன்ற சப்தத்துக்கு இந்த இடத்துல உபாயம்னு அர்த்தம். அடைக்கலம்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் நம்ம இப்போ எதை பார்க்கணும்? உபாயம்னு அர்த்தம் பார்க்கணும். பெருமாளை உபாயமாக பிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் விட்டு இருக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் உட்காந்துக்கிறதா? அப்படி இல்லை சுவாமி. கீழே பகவான் கீதையில் சொன்னான், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். ஏ அர்ஜுனா, அனித்யமாயும் அசுகமாயும் இருக்கக்கூடிய இதனை அடைந்து என்னை பஜிப்பாயாக, என்னை தொழுவாயாகண்ணா. சாமி என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஒருத்தர் பியூராக இருக்கார், சுத்தமாக தீர்த்தாமாடி நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கார். வந்திருக்கிறவரை பார்த்து நீ போய் அந்த சாக்கடையில் தீர்த்தாமாடிட்டு வந்து அப்புறம் என்ன பாருன்னு சொல்லலாமா? நல்லா பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கிறவரை பார்த்து நீ போய் அந்த சாக்கடையில் குளிச்சுட்டு வந்து என்னை பாருன்னு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லலாமா? அது தப்பு இல்லையா? அந்த மாதிரி அனித்தியமாயும் அசுகமாயும் இருக்கக்கூடிய இந்த லோகத்தை அடைந்து அதன் பின்னர் என்னை தொழுது எழுன்னு கிருஷ்ணன் சொன்னான்னா நியாயமா இது? கிருஷ்ணன் இப்படி சொல்லலாமா? சாக்கடையில் விழுந்து தீர்த்தாமாடிட்டு அப்புறம் என்கிட்ட வான்னு சொன்னான். சாக்கடையில் போய் தீர்த்தாமாடுறதுக்கு அனுப்பலாமான்னா அப்படி அர்த்தம் இல்லை. அனித்தியமாயும் அசுகமாயும் உள்ள இந்த பிறவியை அடைந்திருக்கக்கூடிய நீ பிராப்பிய வர்த்தமானஸ்துவம். இது கீழே விவரணம் பண்ணியிருக்கேன், இப்பயும் அதே மாதிரி விவரணம் பண்ணுறேன். சொல்ல வந்ததான தாத்பரியத்தை புரிஞ்சுக்கோங்க. அடைந்து என்னை உபாசி அர்த்தம் இல்லை, அடைந்திருக்கிற நீ ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. அனித்தியமாயும் அசுகமாயும் உள்ளதான இந்த உலகத்தை அடைந்திருக்கக்கூடிய நீ என்னை பஜி, என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னா அர்த்தம் என்னை உபாயமாக பற்று. சரணம் என்னை உபாயமாக பற்று. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ. அப்போ கர்மயோகம் பண்ண வேண்டாம், ஞான யோகம் பண்ண வேண்டாம், பக்தி யோகம் பண்ண வேண்டாம்னா எக்காலத்திலையும் கர்மாக்களை விட சொல்லி யாரும் உபதேசம் பண்ண மாட்டார். கர்மாக்களை பரித்தியாகம் பண்ணவே கூடாது. கர்மாக்களை பரித்தியாகம் பண்ணுறது மகா பாபம். அப்போ கிருஷ்ணன் சொல்றதுடைய தாத்பரியம் என்ன? விட்டுட்டு இருக்கக்கூடிய நீ. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுறதா இல்லையா? இதுக்கு நான் பவர் பாயிண்ட் தான் போடணும். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பியன்னு அர்த்தம். அனித்தியமாயம் அசுகமாயம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அடைந்திருக்கக்கூடிய நீன்னு அர்த்தம். ஏற்கனவே அது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கு. இங்க சர்வதர்மான் பரித்யஜ்ய லியப்பு அப்படின்னுவான். சம்ஸ்கிருத இலக்கண பிரகாரம் லியப்பு இல்லு இப்பு லியப்பு. அர்ஜுனா, கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகளை சாத்வீக தியாகமாக பலனில் ஆசையை விட்டுட்டு இருக்கக்கூடிய நீ என்னையே உபாயமாக பற்று. ஏன்னா இது ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். இதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தில் சம்பிரதாயத்தில் ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். பக்தி யோகம் பண்ணுறோம், பக்தி யோகத்தால் தானே மோட்சம். பக்தி யோகம் தானே மோட்சம் கொடுக்குறது. சரி, பிரபத்தி பண்ணுறோம், சரணாகதி பண்ணுறோம், அந்த சரணாகதி தானே மோட்சம் கொடுக்குறது. ஆமான்னு பதில் ஆட்டக்கூடாது, மண்டை ஆட்டக்கூடாது இல்லையா? இல்லை. அப்போ பக்தி யோகம் மோட்சம் கொடுக்கல, பிரபத்தி மோட்சம் கொடுக்கல. அப்போ யார் மோட்சம் கொடுக்குறா? பெருமாள் தான் மோட்சம் கொடுக்குறான். நீ பண்ணக்கூடிய பக்தி யோகத்தினாலே பகவான் சந்தோஷம் அடைகிறான். கண்ணனுக்கு சந்தோஷம் ஏற்படுது, வாசுதேவனுக்கு சந்தோஷம் ஏற்படுது. உன்னுடைய பக்தியினால சந்தோஷத்தை அடைந்தவன் உனக்கு அனுகிரகம் பண்றான். அப்போ உபாயம் எது? பகவானே உபாயம். உபாய பலலாபேன, உபாயமும் அவன்தான், உபேயமும் அவன்தான். உபேயம்னா அடைய வேண்டிய டெஸ்டினேஷன், உபாயம்னா
அடைவதற்கு உரியதான ஒரு சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த உபாயமும் கண்ணன்தான், உபேயமும் கண்ணன்தான். அகம் நான், துவா உன்னை, அதுதான் பிள்ளை லோகாச்சாரியார் கையில் பிடித்த உழவுகோலும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழல் கற்றைகளும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் சாரத்திய வேஷத்தோடே நிற்கும் நிலையை அருளிச் செய்கிறார். அகம் மாம் என்று. அகந்த் மாமேகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வபாபேபியோ இருக்கோ இல்லையோ, நம்ம பார்த்த சாரதியை போய் சேவித்தால் கையில் பிடித்த உழவுகோல், கையில் என்ன வச்சுருக்கான்? ஜாட்டி வச்சுட்டு இருக்கான். இவன் யார்? குதிரை ஜாக்கி, குதிரை ஓட்டக்கூடியவன், டிரைவர். கையில் வச்சுருக்கிற ஜாட்டி, குதிரை ஓட்ட சவுக்கு, உழவுகோல், சேனாதூளி தூசரிதமான திருக்குழல் கற்றைகள். அந்த போர்க்களத்தில் போர் படைகள் பெருகி ஓடினதனாலே ஏற்பட்ட தூளி, தூசு பெருமாள் திருமேனியில். அப்புறம் தேருக்கு கீழே நாற்றின அந்த திருவடி அப்படி கீழே வச்சிருக்கான் பெருமாள், அப்படி நிற்கிறான். அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாமேகம் சரணம், என்ன சரணமாகப்பட்டு தன்னுடைய திருமார்பில் நம் பார்த்த சாரதி பெருமாள் தன்னுடைய திருமார்பில் கை வைத்து என்னை சரணமாக அடை. ஸ்ரீனிவாசனான பெருமாள் சொல்கிறார். அதை நாம் கேர் பண்ணவே மாட்டேன்றோம். யாரெல்லாமோ நாங்கள் கேர் பண்ணுறோன்னு சொன்னால் உடனே நம்ம போகிறோம். அவன் மாரில் கை வச்சு பேசுகிறா, நம்ம நம்புகிறோம். அகந்த்வா சர்வபாபேபியோ, என்னை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு உனக்கு அனாதியாய் உள்ளதான கர்மாக்களையெல்லாம், கர்மாக்களிலிருந்து உன்னை மோக்ஷயிஷ்யாமி, விடுவிப்பேன். மா சுச்சஹா, கவலைப்படாதே. இது ஸ்வதந்திர பிரபத்தி. நேர மோட்சத்துக்காக பிரபத்தி பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை பதவி பாகத்தில் காண்பித்தேன். இப்போ கீதா பாஷ்யத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் 2 விதமாக பொருள் சாதித்துள்ளார். 18ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்திலும் நடுவிலும் விளக்கப்பட்ட சாத்வீக தியாகம்தான் இங்கே மறுபடியும் விளக்கப்படுகிறது என்பது முதல் அர்த்தம். அடுத்தது என்ன அப்படி கேட்டால், பக்தி யோகத்தை செய்யக்கூடிய சமயத்தில் அந்த பக்தி யோகத்திற்கு தடங்கலாய் நமக்கு சில பாபங்கள், அந்த பக்தி யோகத்தை நாம் செய்ய விட்டாமல் சில பாபங்கள் நமக்கு தடங்கலாக வரும். அந்த தடங்களை நிவர்த்தித்து கொள்வதற்காக நாம் அங்க பிரபத்தி என்பதை செய்கிறோம். அங்க பிரபத்தி என்றால் பக்தி யோகத்திற்கு அங்கமாக செய்யக்கூடிய பிரபத்தி. அந்த பிரபத்தியினுடைய பயன் மோட்சமில்லை. பக்தி யோகத்தை செய்யும் பொழுது நேரிடக்கூடிய தடங்களை அவை நிவர்த்தித்து நமக்கு அனுகிரகிக்கின்றன. இப்போ முதல் யோஜனை என்ன? சாத்வீக தியாகபரமாக இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு அர்த்த விசேஷம் சொல்லணும் இல்லையோ? அப்போ சாத்வீக தியாகபரமாக இந்த ஸ்லோகத்திற்கு எப்படி அர்த்த விசேஷம்னு பார்க்கலாம். சர்வதர்மான் பரித்யஜ்ய, சர்வதர்மங்களையும் விட்டுவிட்டு, அதாவது நிவிருத்தி தர்மங்களாக கூறப்பட்டுள்ள கர்மயோக, ஞானயோக, பக்தி யோகங்களை மிகவும் பிரீத்தியுடன் பகவதாராதனமாக நாம் செய்யும் பொழுது ஸ்ரீ பகவதாஜ்ஞயா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், நான் கர்மயோகத்தை பண்ணுறேன், நான் ஞான யோகத்தை பண்ணுறேன், நான் பக்தி யோகத்தை பண்ணுறேன் என்று அத்தியந்தம் பிரீத்தியோட இதெல்லாம் பகவதாராதனம் என்னும் எண்ணத்துடன் செய்வது. சர்வதர்மான் பரித்யஜ்ய, அப்போ தர்மங்களை விடுவதற்கு என்ன பொருள்? தர்மங்களை விடுவது அப்படின்னு கேட்டால் அவற்றிற்கு தன்னை கர்த்தாவாக நினைத்திருப்பது, தான் கர்த்தா என்னும் எண்ணத்தை விடுவது. அவற்றினால் தனக்கு சம்பவிக்கக்கூடிய, தனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் விடுவது. கர்த்திருவத்தியாக, மமதாத்தியாக, பலத்தியாகங்களுடன் இந்த கர்மயோகத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்திருவத்தியாக, மமதாத்தியாக, பலத்தியாகத்துடன் நாம் இந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்பதுதான் நன்கு இதில் வலியுறுத்தப்படுவதாய் அமைந்திருக்கிறது. இங்கே கீதையில் இந்த 18வது அத்தியாயத்திலே பகவான் அருளி செய்தான், நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர
தியாகே பரத சப்தம தியாகோ ஹி புருஷவ்யாக்ர த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா யஜ்ஞ தான தபஹ கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபశ్చைவ பாவனானி மனீஷினாம். அங்கே சொல்லப்பட்ட விஷயந்தான் இங்கே சொல்லப்படுறது. எது அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறதா முடிவு, நிச்சயம் ஸ்ருணுமே தத்திர தியாகே பரத சப்தம, நான் சொல்கிறதா அல்டிமேட், நான் சொல்கிறதா ஜட்ஜ்மெண்ட்டு. காமிய கர்ம தியாகம், சர்வ கர்ம பல தியாகம், சர்வ கர்ம தியாகம், 3 சொன்னார் பெருமாள். காமிய கர்ம தியாகம், சர்வ கர்ம பல தியாகம், சர்வ கர்ம தியாகம் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி இங்கே பேசலை. அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறார். என்ன பண்ண போகிறார்? ராஜச தியாகம்னா என்ன, தாமச தியாகம்னா என்ன, சாத்விக தியாகம்னா என்னன்னு சொல்ல போகிறார். எனவே அர்ஜுனா, தியாகமானது ராஜச சாத்விக தாமசம் என்னும் 3 உட்பிரிவுகள் உடையது. அந்த உட்பிரிவுகளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் கர்த்தா என்னும் எண்ணத்தை விடணும். அந்த கர்மாக்கள் தனக்கு சேஷம் என்பதான எண்ணத்தை விடணும். அவற்றால் வரக்கூடிய பலன் தனக்கு என்பதான எண்ணத்தை விடணும். இந்த 3 விதமான பரித்தியாகம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ மாமேகம் சரணம் பிரஜ, கர்த்தாவாகவும் ஆராத்தியனாகவும் பிராப்பியவனாக இருக்கக்கூடிய என்னை உபாயமாக பற்று. இந்த மாம் என்னும் சப்தத்தில் விவக்ஷிதமான அர்த்தங்கள் என்ன? கர்த்திருத்வ, ஆராத்தியத்துவ, பிராப்பியத்துவங்கள். கர்த்திருவம், ஆராத்தியத்துவம், பிராப்பியத்துவம். ஆம், கர்த்தாவாகவும் ஆராத்தியனாகவும் பிராப்பியனாகவும் இருக்கக்கூடிய என்னை மாம். மாம்ன்றது பெருமாளை தான் சொல்லணும், மாம்ன்றது பகவானை தானே சொல்லணும். அடுத்தது சரணம் என்றால் உபாயம் என்பது பொருள். மோட்சத்துக்காக செய்யும் உபாய அனுஷ்டானத்தில், நாம் மோட்சத்துக்காக செய்யக்கூடிய உபாய அனுஷ்டானத்தில் உபாயத்துவ தியாகம், நான் கவனிக்கோ, மோட்சத்துக்காக செய்யப்படும் உபாய அனுஷ்டானத்தில் உபாயத்துவ தியாகம் என்பதான ஒரு தியாகத்தை அவசியம் சேர்த்து அனுசந்திக்க வேண்டும். புரியலையே சுவாமியினர்? அதெல்லாம் கீழே அவதாரிகையில் சொன்னேன். பிரபத்தி மோட்சம் கொடுக்கறது, பக்தி மோட்சம் கொடுக்கறது நினச்சிக்காத. பகவான் தான் மோட்சம் கொடுக்குறான். பிரபத்தினால் பகவானுக்கு சந்தோஷம், பக்தினால் பகவானுக்கு சந்தோஷம். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு திராட்சை பழம் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு கூட பன்னீர் திராட்சை வாங்கிட்டு அந்த ராஜாவை பார்க்க போகிறான். போய் ராஜாவுக்கு பன்னீர் திராட்சை, ராஜா இது ரொம்ப வசத்தியான திராட்சை, ஆர்கானிக் திராட்சை, இப்போல்லாம் எல்லாத்துக்கும் அது ஒரு பேர் சேர்த்துக்கணும், இல்லை ஆர்கானிக் ராஜா, இது நல்ல வசத்தியான பழம், நீங்கள் இதை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தோடனே ராஜா பார்க்குறான், அவன் வாயில் போட்டுக்கிறான். ஒரே ருச்சி, கல்கண்டு மாதிரி தேன் மாதிரி தித்திக்கிறது, அவ்வளவு ருச்சியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறான், சூப்பர் என்ன டேய் இவனுக்கு ஒரு 10 ஏக்கரா எழுதி கொடுறான்ட்டான். பூமி நல்ல விளையிற பூமி 10 ஏக்கரா கொடுறான்ட்டான். அவன் வந்தான் அங்கேருந்து. அவன் மனைவி கேட்டா, என்னங்க அது, எப்படி உங்களுக்கு இந்த 10 ஏக்கரா கிடச்சிது, என்ன சமாச்சாரம்னா, எல்லாம் அந்த திராட்சை பழம் தான் கொடுத்ததுன்னு. அவன் திராட்சை பழம் தான் கொடுத்தது, திராட்சை பழத்தினாலேயா 10 ஏக்கரா கிடச்சிதுன்னு. ஆமாம், அது எப்படின்னா, அந்த திராட்சை பழத்தை ராஜாவுக்கு சமர்ப்பித்தான் உபகாரமாக. அந்த ருச்சியினால் கவரப்பட்ட ராஜா சந்தோஷமடைந்து இவனுக்கு நிறைய தானம் பண்ணினான். அந்த மாதிரி பக்தின்றது ஒன்று பண்ணுறோம், பிரபத்தின்னு ஒன்று பண்ணுறோம். அது ரெண்டும் நமக்கு சாட்சாத்தா மோட்சம் கொடுக்காது. அவற்றினாலே ஆராதிக்கப்பட்டு சந்தோஷத்தை அடையும் பகவான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். இது ஒரு யோஜனை, இது ஒரு அர்த்தம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இதே கூஸ் பம்ஸோடையோ நாளைக்கு கேளுங்கோ. ஏன்னா கீதையை முடிக்க போகிறோம், கீதை முடிஞ்சு கொடுத்து கீதையினுடைய பூர்த்தி நமக்கு கிடச்சி கொடுத்துனாலேயே பரம சௌபாகியம். உலகத்தில் இதை காட்டிலும் கிடையாது. நம்ம பிறந்த வாழ்க்கைக்கு இதை தவிர நமக்கு ஒரு பெரிய ஒரு
ஒரு சார்த்தக்கியம்னு சொல்லுவோம். பிறந்த வாழ்க்கைக்கு ஒரு பொருள், ஒரு அர்த்தம். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லாம் கிருஷ்ணனுடைய கிருபை. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே சஞ்சரதர சுதா மதுர த்வனி
श्रीजयदेव बलितमति सुन्दर श्रीजयदेव बलितमति सुन्दर श्रीजयदेव बलितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् हरिचरण स्मरणो हरिचरण स्मरणं प्रति सम्प्रति हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता मनोरूपम् पुण्यवता अनुरूपम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ